தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். சித்தம் கர்த்தாவே நீ நித்தமின்னே எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் யெகோவா எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் யெகோவா. அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஆமிவற்றால் நீ நடத்தி அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஆமிவற்றால் நீ நடத்தி அனுதினோ என்னோடிருப்பீ ஐயனே தடை தனியே அனுதினோ என்னோடிருப்பீ ஐயனே தடை தனியே. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறவர் நீர். உம்முடைய சித்தம் போல எங்களை வழிநடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் நற்செய்தியை வழங்கினவராக, நற்செய்தியின் நல்ல செய்தியை ஆண்டவர் நமக்கு அருளியிருக்கின்றார். ஒருவேளை இந்த கோவிட்-19 காலகட்டங்களிலே இதற்குரிய மருந்து கிடைக்கவில்லை என்று அங்கலாய்ப்போடு இருக்கின்ற கால சூழ்நிலையில் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லுகிற போது உலகத்திற்கே ஒரு நற்செய்தி. உணவில்லாத மக்கள் அவர்களுக்கு உணவு கிடைக்கின்ற போது அவர்கள் அதை ஒரு நற்செய்தியாக பார்ப்பார்கள். இந்த கோவிட்-19 துவக்க காலங்களிலே, மார்ச் மாதங்களிலே அநேக கிராமங்களையும் அநேக பகுதிகளிலே சென்று அவருடைய தேவைகளை சந்திக்க போன போது, நாளைக்கும் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு கேட்ட மக்களுக்கு, நாளைக்கும் உங்களுக்கு நாங்கள் உணவை கொடுக்கிறோம் என்று சொல்லுகிற போது அவர்களுடைய முகத்திலே ஒரு சிரிப்பு. நற்செய்தி. இந்த காலகட்டங்களிலே வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற போது அது அவர்களுக்கு நற்செய்தி. ஆக எந்தெந்த தேவையிலே இருக்கின்றார்களோ அந்த தேவைகளை சரியான நேரத்திலே சந்திக்கின்ற போது அவர்களுக்கு நற்செய்தியாக அமைந்திருக்கிறதை நாம் அறிகின்றோம். இறைமக்களே, அருட்பணி, ஆண்டவருடைய பணி என்பது அனைவருக்கும் நற்செய்தி. ஆண்டவருடைய வார்த்தை என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் உந்துதலையும் தருகின்ற ஒரு நற்செய்தி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் வெளிநாட்டிலிருந்து மிஷனரிகளாக வந்து நம்முடைய நாட்டிலே அருட்பணி செய்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மிஷனரிகளை நாம் நினைவு கூறவும் கடமைப்பட்டிருக்கின்றோம்.
இரத்த சாட்சிகளாய் மரித்த அந்த மிஷனரிகளுடைய உந்துதல்களினாலே இன்றைக்கு மிஷனரி இயக்கங்களிலே மிஷனரியாக பணியாற்றி வருகிறவர்கள் உந்துதலோடு சிறப்பாக செய்து வருகின்றார்களே, அந்த மிஷனரிமார்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். திருமறை வரலாற்றை நாம் காண்கின்ற போது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெவ்வேறான மக்களை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். God is using different people and situation to proclaim good news from time to time. ஆண்டவரின் அருட்பணிகளை நாம் சிந்திக்கிற போதும் துவக்க வரலாற்றிலிருந்தே பயத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் பாவத்தின் பிடியிலே சிக்கி தவிக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையிலே விடுவிக்கின்ற ஆண்டவரை நாம் காண்கின்றோம். From the beginning of creation, God has been rescuing and saving people from fear, oppression and slavery from sin. ஆக நீங்கள் அவ்வப்போது மக்கள் அடிமைத்தனத்திலே வாழுகின்ற போது ஆண்டவர், நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியை வாசிக்கிற போதும் கடவுள் தன்னுடைய அருட்பணி நிறைவேற்றுவதற்கு பல தீர்க்கதரிசிகளையும் அரசர்களையும் நியாயாதிபதிகளை போன்றவர்களை உருவாக்கி தம்முடைய பணியை நிறைவேற்றியிருக்கின்றார். ஆக அடிமைத்தனத்திலே வாழுகின்ற மக்கள் சமுதாய அரசியல் பொருளாதார சூழ்நிலைகளே கருத்தியலிலே அடிமைப்பட்டவர்களை எல்லாம் ஆண்டவர் விடுவிப்பதற்காக அவ்வப்போது ஆட்களை அனுப்பி அவர் மக்களை விடுவித்திருக்கின்ற வரலாற்றை நாம் திருமறையிலே காண்கின்றோம். We have a missionary God. நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் ஒரு மிஷனரி கடவுளாக நாம் திருமறையிலே காண்கின்றோம். அந்த மிஷனரி கடவுள் தன்னுடைய குமாரனாகி இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். We have missionary Christ. இன்றும் பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிற போதும் பரிசுத்த ஆவியானவரும் அந்த மிஷனரியினுடைய பணியை செய்து மக்களுக்கு உதவி செய்கின்றார். திருச்சபையை பொறுத்தவரையிலும் we are missionary community. இந்த மிஷனரி ஒரு சமூகமாக இந்த திருச்சபை இருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆக நாம் இந்த மிஷனரி ஊழியத்திலும் இணைந்து மக்களின்பால் அக்கறை கொண்டு மக்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக ஆண்டவருடைய போதனைகளை வழங்குவதற்கு காரணம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு மிஷனரி கடவுள். அவரால் அனுப்பப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிஷனரி இரட்சகராக இந்த உலகத்திலே செயல்படுகின்றார். பரிசுத்த ஆவியானவரும் ஒரு மிஷனரி உதவியாளராக நாம் திருமறையிலே காண்கின்றோம். திருச்சபையும் ஒரு மிஷனரி சமூகமாக, சமுதாயமாக, குடும்பமாக நாம் காண்கின்றோம். ஆகவேதான் 1 பேதுரு 2:9 வாசிக்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தகாரத்தினின்று நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஆண்டவராகி இயேசு நம்மை வரவழைத்திருக்கின்றார். அந்த ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஆகவே எதற்காக நாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கின்றோம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இன்றைக்கு மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக ஆண்டவர் நம்மையும் அழைத்திருக்கின்றார் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
mission to bring justice and hope, mission to liberate people. ஆகவே நாம் திருமறையிலே வாசிக்க கேட்ட பகுதியிலே 3 திருமறையில் அடக்கியிருக்கின்றேன். அந்த செய்தி நான் உங்களோடு சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசித்த திருமறை பகுதியிலே ஏசாயா 55 அதிகாரம் 1 - 9 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, பாபிலோனிலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்கள், கஷ்டத்திலே இருக்கின்ற மக்களுக்கு ஏசாயா ஒரு நம்பிக்கையையும் மீட்கப்படுவீர்கள் என்கின்ற ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்துகின்ற செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆக மக்கள் இந்த மீட்பையும் ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையின்மையிலே நம்பிக்கையை இந்த சிறையில் இருக்கின்ற சிறைப்பட்டிருக்கின்ற மக்கள், பாபிலோனிலே சிறைப்பட்டிருக்கின்ற மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏசாயா இங்கே ஒரு ஆலோசனையை தருகின்றார். Hope and restoration for a hopeless people. ஆகவே இந்த நம்பிக்கையையும் மீட்பையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் இங்கு தெளிவாய் சொல்லுகிறார், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்ற அழைப்பை வழங்குகிறதை நாம் காண்கிறோம். ஆக தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். ஆகவே இந்த 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, வாருங்கள் 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 என்று அழைக்கிற சத்தத்தை நாம் கேட்கிறோம். என அன்பான இறை மக்களே, இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான நிறைவான வாழ்க்கை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கும் ஒரு அழைப்பை தருகிறார். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள். என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகின்ற தொடர்ச்சியாய் வருகிற வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, என்னிடத்திலே நீங்கள் வாருங்கள், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று 3ஆம் வசனம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆக உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே திரும்புங்கள். நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற மக்களே, நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் என்னிடத்திலே திரும்பி வாருங்கள் என்ற ஒரு அழைப்பை ஆண்டவர் இங்கு தருகின்றார். ஆக மீட்பையும் நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லுகின்றார். Seek God's face. என் முகத்தை தேடுங்கள், என்னை தேடி வாருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீர், உணவு, திராட்சரசம், பால் என்னும் உவமைகளை தீர்க்க இங்கு வைத்து விளக்குகின்றார். ஆக இந்த உணவு, நீர் என்பவைகள் எல்லாம் திருமறையிலே கடவுளுடைய ஈவை பற்றி வெளிப்படுத்துகிறதை நாம் காண்கின்றோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சங்கீதம் 42:2, 63 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் இந்த உணவு, நீர், திராட்சரசம், பால் போன்றவைகள் எல்லாம் கடவுளுடைய ஈவை குறிக்கிறதாய் நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். ஆகவே கடவுளுடைய ஈவு உங்களுக்காய் காத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், கடவுளிடத்திலே வாருங்கள் என்ற அழைப்பு இங்கு கொடுக்கப்படுகிறது. செவியை சாய்த்து என்னிடத்திலே திரும்புங்கள். தொடர்ச்சியா இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிறார், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரத்தில் திரும்ப கடவன், அவன் மேல் மனதுருகுவார், தம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை புரிந்திருக்கின்றார். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவரின் அழைப்பு என்ன? துன்மார்க்கன் தன் வழியை விட்டு
கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். தேவனை தேட வேண்டிய ஒரு அழைப்பை இங்கு மக்களுக்கு சொல்லுகின்றார். தேவனை தேடும் பொழுது பாவத்தோடு தேவனை தேட முடியாது. துன்மார்க்கன் தன் துன்மார்க்க வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். மனம் திரும்புதலோடு கூட மனதின் மாற்றத்தை பெற்றவர்களாய் ஏசாயா சொல்லுகிறார், என்னிடத்திலே திரும்புங்கள். Return to God personally. தேவனை தேட வேண்டுமானால் பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். ஆக நீங்கள் திருமறையிலே வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள், நெகேமியா 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது Return to me, என்னிடத்திலே திரும்புங்கள். ஏசாயா 42:22 சொல்லுகிறது, அங்கும் மக்களை பார்த்து நீங்கள் என்னிடத்திலே திரும்புங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எரேமியா 4 அதிகாரம் 1 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தீர்க்கனின் மூலமாய் என்னிடத்திலே நீங்கள் திரும்புங்கள். யோவேல் 2 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் பொழுதும் என்னிடத்திலே திரும்புங்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளையே, நம்பிக்கை இல்லாமல் பாபிலோனில் சிறைப்பட்டிருக்கின்ற மக்களே, உங்களுக்கு மீட்பு உண்டு. ஒரு நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் மீட்கப்பட போகின்றீர்கள். அந்த மீட்பின் அனுபவத்தை, நம்பிக்கையின்மையிலே நம்பிக்கையை பெற்றுக் கொள்வதற்கு என்னிடத்திலே திரும்புங்கள் என்ற அழைப்பை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கனின் மூலமாய் முன்வைக்கின்றார். நீங்கள் திருச்சபைக்கு திரும்புங்கள் என்பது அல்ல, சமயத்திற்கு திரும்புங்கள் என்பது அல்ல, நல்ல குணாதிசயத்திற்காய் நீங்கள் திரும்புங்கள் என்று அல்ல. Not just to church or to the religion or to good habit. Return to him alone. கடவுள் பக்கமாக நீங்கள் திரும்புங்கள். சமயத்தை தேடுவதில்லை, ஒருவேளை ஜெபத்திற்கு பதிலை மட்டும் தேடுவதில்லை. நாம் அநேக நேரத்திலே ஜெபத்திற்கு பதிலை தேடுகிறோம். ஜெபத்திற்கு பதில் தேட வேண்டும். அதற்கு மேலாக தேவனை தேட அழைக்கப்படுகிறோம். ஆரோக்கியமான வாழ்வுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே தேடி வருகிறோம். ஆரோக்கியமான வாழ்க்கை மட்டுமல்ல, அதை காட்டிலும் நாம் தேவனை தேடுதல் அவசியம். It is not about seeking religion, but seeking God. It is not just seeking answer to our prayers, but seeking God himself. It is not just seeking good health, but seeking God. ஆகவே என கண்பானவர்களே, நீங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டிருக்கின்ற என் மக்களே, நீங்கள் என்னிடத்திலே திரும்புங்கள், என்னிடத்திலே திரும்புங்கள் என்று சொல்லி 12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே திரும்புங்கள், என்னிடத்திலே திரும்புங்கள். சமாதானம், மகிழ்ச்சி, இந்த அனுபவத்திலே வாழுகின்ற கால சூழ்நிலையிலே இந்த பகுதி விதமாய் முடிக்கிறது. விடுவிக்கப்படுகின்ற மக்கள் எல்லாம் இயற்கையோடு இணைந்து பாடுகிற ஒரு அனுபவத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று 11 வசனமும் 12 வசனமும் சொல்லுகிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் அருளுகின்ற சந்தோஷத்தை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு, ஆண்டவர் அருளுகின்ற விடுதலை வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு மனம் திரும்புதலோடு கூட அவரிடத்திலே வரும்படியான அழைப்பை ஆண்டவர் தருகிறார். ஆக மீட்கப்பட போகின்றீர்கள் என்ற நற்செய்தி ஏசாயா தீர்க்கனின் மூலமாய் வழங்கப்படுகிற போது அது மகிழ்ச்சியின் செய்தியாகவும் சந்தோஷத்தின் செய்தியாய் அமைகின்றதை இந்த பகுதியிலே காண்கிறோம்.
வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பேதுருவின் அருட்பணிகளை குறித்தும் அங்கே புறையினத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற போது அங்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், நம்மை அழைக்கின்ற கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God does not show favoritism, but he accepts every nation என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். யாராயிருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கின்றார். ஆகவே அவர் பட்சபாதம் உள்ள கடவுள் அல்ல என்பதை பேதுரு வெளிப்படுத்துகின்ற செய்தியிலே இந்த பகுதியிலே சொல்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளுகிற சத்தியம் என்னவென்றால், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனுக்கு ஒரு மேலான ஒரு வாழ்வு கிடைக்கிறது. அவன் அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். எந்த பின்னணியத்தை சார்ந்தவர்களாயிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலே எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களாயிருந்தாலும் சரி, யூதனாயிருந்தாலும் சரி, புறையினத்தவனாயிருந்தாலும் சரி, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பட்சபாதம் உள்ள ஆண்டவர் அல்ல. யார் நீதியை செய்கின்றார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவரை நாம் திருமறையிலே காண்கிறோம். அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிற உண்மை என்னவென்றால், எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி என்று வாசிக்கிறோம். ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து, எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த பின்னினத்தை சார்ந்தவர்களாயிருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்கின்றவர்கள் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆக இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்விலே நீதிக்காக நேர்மைக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கின்றவர்களும் கூட ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற சத்தியத்தை நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்கிறவர்கள் அவருக்கு உகந்தவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்கிறது? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து சொன்னானாம், எப்பா நீ வெளியே போகாத, வீட்டிலே இரு, நீ வெளியே போய் விளையாடாத, நீ ஓய்வு அதாவது வீட்டில் இருந்து நீ படிச்சுக்கன்னு சொன்னார். காலையிலே அவர் 8:30 மணிக்கு தன்னுடைய அலுவலகத்திற்கு சென்று விட்டார், ஆபீஸ்க்கு போயிட்டார். இவன் 8:35க்கு பேட் எடுத்துன்னு போனவன், கிரிக்கெட் பேட்டு, 3 மணி வரையிலும் வீட்டிற்கு வரவில்லை, மதிய உணவிற்கு வரவில்லை. நன்றாக விளையாடிவிட்டு சரியாக 3:10க்கு அவன் வீட்டிற்கு வந்து விட்டான். வந்து முகத்தை எல்லாம் கழுவிவிட்டு புக்கை எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பா 3:30 மணிக்கு வேலையிலிருந்து வந்தார். பையன் பார்த்தான்னா உள்ள உக்காந்து புக்கை எடுத்து படிச்சுட்டு இருக்கிறான். அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாராம், அருமையான பிள்ளை பார்த்துங்க, நான் சொன்ன மாதிரி கேட்டான், அவன் உக்காந்து படிச்சுட்டு இருந்தான்னு சொன்னாராம். அந்த தாய் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டான். இவன் செஞ்சது என்ன? காலையில் 8:30 மணிக்கு பேட்டை தூக்கிட்டு ஓடனா அப்பா போன பிறகு. ஆனால் அப்பா சொன்னது என்ன? எப்பா நீ வீட்டில் இரு, எங்கேயும் வெளியே போகாத, புக்கை எடுத்து படின்னு சொன்னார். ஆனால் இவன் காலையிலிருந்து மத்தியானம் வரையிலும் தனக்கு இஷ்டம் போல இருந்தான். ஆனால் சரியா அப்பா வர்ற டைமில் வந்து புக் எடுத்துட்டான். என்ன மாதிரி பயந்துருந்தான்ல,
அவன் பயந்தது தகப்பனுடைய பாசத்திற்கோ தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அல்ல. ஒருவேளை அப்பா என்ன கிரவுண்ட்ல கிரிக்கெட் பேட்டோட பார்த்தா வீட்டில் என்ன அடிப்பாருன்றதுக்காக தான் அவன் நேரா அப்பா வர்றதுக்கு முன்னாடி புக் எடுத்து வச்சுக்கினானே தவிர தகப்பனுடைய அன்பிற்கு அவன் கீழ்ப்படியவில்லை. தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கீழ்ப்படிதலை அவன் வெளிப்படுத்தவில்லை. எனக்கு எங்க எங்க அப்பா கிட்ட இருந்து அடி விழுமோன்னு சொல்லி அவன் ஒழுங்கான பிள்ளையை போல நடிக்க ஆரம்பித்து விட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்வு எப்படி? ஒருவேளை எனக்கு கர்த்தருக்கு பயப்படாம இருக்கிறதுனால, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துருமோன்னு நினைச்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றோமா? அல்லது எனக்காக தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்தாரே அந்த இயேசுவுக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்கிறேன் என்று நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாராயிருந்தாலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவனாய் இருக்கிறான். ஆக நற்செய்தி என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல. யாராயிருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் அவருக்கு உகந்தவனாய் இருக்கிறான். இதைதான் இந்த பகுதியிலே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்துகிறோம். கர்த்தர் பட்சபாதமுள்ள கடவுள் அல்ல, தேவன் பட்சபாதமுள்ளவர் அல்ல என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுளை நாம் இந்த பகுதியிலே காண்கின்றோம். நாம் நற்செய்தி பகுதியாக வாசிக்க கேட்ட மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாய் இந்த பகுதியை பார்ப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது அருட்செய்தியே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி மனம் திரும்புதலுக்குரிய நற்செய்தியை அவசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் இந்த பகுதியிலே காண்கின்றோம். தொடர்ச்சியாய் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே மீன் பிடித்திருக்கின்ற மக்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்ற ஒரு அழைப்பின் சத்தத்தை நாம் இந்த பகுதியிலே அறிந்து கொள்கிறோம். ஆக பிதாவாகிய தேவன் ஒரு மிஷனரி கடவுளாகவும் அவரால் அனுப்பப்பட்ட தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிஷனரி மீட்பராக இரட்சகராக இந்த உலகத்திலே வந்து தேவையோடு இருக்கின்ற மக்களின்பால் அக்கறை கொண்டு தேவையோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்ற மக்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்ததை நாம் திருமறையிலே காண்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவின் அருட்பணியை குறித்து சிந்திக்கிற போது ஏதோ ஒரு சத்தியத்தை மட்டும் சொல்லி ஆண்டவர் பக்கமாக அழைத்து மக்களை வழிநடத்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு நோக்கம் இயேசுவினுடைய அருட்பணி இருந்தாலும், மக்களுடைய தேவையை குறித்தும் ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருந்துள்ளதை இந்த திருமறை பகுதியிலே காண்கின்றோம். ஆகவே ஆவிக்குரிய ரீதியாகவும் மக்களுக்கு நற்செய்தி வழங்கி சரீரத்திற்கு ஏற்ற தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து அவர்களுடைய ஒட்டுமொத்தமான நல்வாழ்வுக்காக ஆண்டவர் செயல்பட்டுள்ளதை இந்த பகுதியிலே நாம் காண்கின்றோம். ஆக இயேசு கிறிஸ்துவின் வந்த நோக்கத்தை குறித்து பிரகடனமாக நாம் வாசிக்கிற லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வசனத்தை பார்க்கின்ற போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கின்றார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தையும் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மேலான எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே தன்னுடைய அருட்பணியை நிறைவேற்றியிருக்கின்றார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஆண்டவர் பிரசங்கித்து வந்தார்
என்று 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் அநேக முன்மாதிரியான உதாரணங்களை நம் முன் வைத்து கடவுளுடைய ராஜ்யத்திற்குரிய அருட்செய்திகளை நாமும் பகிர்ந்து கொள்வதற்கு அந்த அழைப்பை ஆண்டவர் நமக்கும் வழங்குகின்றார். நீங்களும் என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த சீடர்களுடைய நிலைமையை பார்க்கிற போது எதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மாபெரும் சாதனையை சீடர்களும் ஆண்டவரின் அருட்பணியிலே அவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை திருமறையிலே காண்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் பணி வித்தியாசமான ஒரு பணி. யாரை தொடக்கூடாது என்று யூத சட்டமும் சமயமும் சொன்னார்களோ அவர்களை தொட்டு சுகப்படுத்துகிற இயேசுவை நாம் காண்கின்றோம். யாரிடத்திலே பேசக்கூடாது என்று யூத சமயத்தின் மக்கள் கூறுகின்றார்களோ அவர்களிடையே பேசுகின்ற இயேசுவை நாம் இந்த திருமறையிலே காண்கின்றோம். யாரை மன்னிக்க கூடாது என்று சமயமும் சட்டமும் சொல்லுகின்றதோ அதையும் ஆண்டவர் மக்களின்பால் கரிசனை கொண்டு யாரை மன்னிக்க கூடாது அவர்களை மன்னித்து அவர்களின் முழு வாழ்வுக்கு நேராய் ஆண்டவர் வழி நடத்தினதை நாம் திருமறையிலே காண்கின்றோம். சமாரிய பெண் என்று சொல்லுகிற போது யோவான் 4ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த சமாரிய பெண்ணோடு ஒரு யூதன் பேசக்கூடாது, ஆனால் ஆண்டவர் பேசினார். அந்த பெண்மணி சொல்லுகின்ற காரியம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு இவர் சொன்னார், நீங்களும் வந்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரோடு பேசின அந்த சமாரிய பெண்ணுடைய உரையாடல் அவளுடைய வாழ்வை மாற்றினது. அவள் போய் மற்றவர்களுக்கு சொல்லுகிறாள், நீங்களும் வந்து அவரை பாருங்கள். அவளும் ஆண்டவருக்காக ஆண்டவரை குறித்து அறிவிக்கின்ற ஒரு மாபெரும் பணியிலே ஈடுபட்டாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 5ஆம் அதிகாரம் 27 32 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆயர்துறையிலே அமர்ந்து வரி வசூலித்துக் கொண்டிருக்கின்றவனை ஆண்டவர் இயேசு அவன் இருக்கின்ற இடத்திற்கு சென்று என் பின்னே வா என்று அவனை அழைக்கிறதை காண்கிறோம். ரோம பேரரசிலே அவனுக்கு நல்ல அந்தஸ்து இருக்கிறது. இந்த வரி வசூலிக்கின்ற உரிமையை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மக்களிடத்தில் வசூலித்துக் கொள்ளலாம். ஆனால் சமயத்தை பொறுத்தவரையிலே இந்த வரி வசூலிக்கின்றவர்களை ஆயக்காரர்கள் என்றும் சமயம் அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த லேவி என்னும் ஆயக்காரன் இருக்கிற இடத்திலே சென்று என் பின்னே வா என்று அவனை அழைக்கிறார். பணம்தான் வாழ்க்கை என்று, அந்தஸ்துதான் வாழ்க்கை என்று நினைத்த இந்த லேவி என்னும் ஆயக்காரன் இயேசுவை கண்ட மாத்திரத்திலே அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவனுக்கு பின் சென்றான். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த பகுதியை வாசிக்கிற போது அவன் ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. அந்த விருந்திலே ஆண்டவராகி இயேசுவும் இருக்கின்றார், மற்ற ஆயக்காரர்களையும் அழைக்கின்றான். அந்த பகுதியிலே மற்றவர்கள் என்று லூக்கா நற்செய்தியாளன் குறிப்பிடுகின்றான். புறையினத்து மக்களும் எல்லா மக்களும் ஒன்று சேருகின்றார்கள். இந்த ஆயக்காரன் லேவி செய்தது என்ன? நான் அந்த இயேசுவை சந்தித்தேன், என் வாழ்க்கையில் அந்த இயேசு மாற்றத்தை தந்தார். அந்த என்னை தேடி வந்து என் வாழ்க்கையிலே ஒரு ஒளியை எனக்கு காண்பித்த இயேசுவை நான் கண்டுகொண்டேன். நான் மட்டும் சந்தோஷத்தோடு இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவன் ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்துகின்றான். எல்லோரையும் அழைக்கின்றான். நான் கண்ட இயேசுவை, நான் பெற்ற மகிழ்ச்சியை, நான் பெற்ற சமாதானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மற்ற ஆயக்காரர்களையும் மற்றவர்களையும் இயேசுவுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையும் இந்த லேவி என்னும் ஆயக்காரன் சமயத்தினால் ஒதுக்கப்பட்டவன்,
சமாரிய பெண் அந்த சூழ்நிலையிலே ஒதுக்கப்பட்டவள். ஆனால் இவர்கள் இயேசுவை சந்தித்த மாத்திரத்திலே அவருக்காய் நற்செய்தி பணியை செய்கிறதை நாம் காண்கின்றோம். என அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் இந்த மாபெரும் நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் அருளுகிறார். சர்ச் இஸ் a மிஷனரி கம்யூனிட்டி. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை தன் வாழ்க்கையிலே அனுபவித்தவர்கள் அவருக்காய் மாபெரும் பணியை நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறது போல, ஓ தாகமாயிருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், நீங்கள் கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்ற செய்தியை சொல்லுகிறார். யாரெல்லாம் பயந்து கர்த்தருக்கு நீதியை செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாராம். இந்த பகுதியிலும் கூட ஆண்டவர் இயேசு என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த COVID-19 காலகட்டங்களிலே என்ன நற்செய்தியை நாம் திருச்சபையாய் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம்? இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் உணவின்றி தவிக்கின்ற ஒரு கால சூழ்நிலையை நாம் கண்டு வருகின்றோம். இன்றைக்கு பெங்களூர் பட்டணத்திலும் நாம் வாழுகின்ற இடங்களிலும் எத்தனையோ பேர் உணவின்றி கஷ்டப்படுகிறார்களே. அவர்களுக்கு இயேசுவின் பிரதிநிதியாயிருந்து திருச்சபையாக, திருச்சபையின் விசுவாசிகளாக நம்மால் இயன்ற உதவிகளை செய்கின்ற போது அவர்கள் இயேசுவை நம் வழியாக காண்பார்கள். ஆக இந்த நாட்களில் நற்செய்தி என்ன? ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை ஊட்டுவது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த நாட்கள் நம் முன் வைக்கின்றது. ஆக என அன்பானவர்களே, நாமும் ஆண்டவர் பக்கமாகி திரும்புவோம், மற்றவர்களையும் ஆண்டவர் பக்கமாக அழைத்து வருவோம். ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக இன்றும் நாம் வாழ்வோமா? ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, நேச பிதாவே, எத்தனையோ மிஷனரிகள் மூலமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றீர். இன்றைக்கு வாழுகின்ற சூழ்நிலையிலே ஆண்டவரே, நாங்கள் மிஷனரி கடவுளை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவும் மிஷனரி மீட்பராக இன்றும் செயல்படுகின்றார். ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நாங்கள் தேவையோடு, கஷ்டத்திலே, வேதனையிலே, பல்வேறு நிலைமையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு உம்முடைய அன்பை வார்த்தைகளினால் அல்ல, செயல்களினால் நாங்கள் காட்டி, இன்றும் ஆண்டவர் இயேசு வாழுகின்றார் என்பதை நற்செய்தியாய் அவரிடத்திலே நாங்கள் அன்பு காட்டி, தேவையுள்ளோருக்கு உதவி செய்து அவருடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குவதற்கு கர்த்தர் எங்களையும் நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து லேவி என்னும் ஆயக்காரனை போல நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் காணிக்கை
அவர்